தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன இன்னைக்கு கார்ல இருந்து வீடியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான காருக்கான கேட்ஜெட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் உள்ள ஒரு பாக்ஸ். உங்களுடைய காரை நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காராக வந்து மாற்ற முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை ஆப்பிள் வயர்லெஸ் கார்ப்ளே வந்து சப்போர்ட் வந்து இருக்கணும். அது மட்டும் இருந்ததுன்னா இந்த டிவைஸ் நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் காரில் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை உங்கள் காரில் வந்து பார்த்துக்க முடியும். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். இதை இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது, இது எப்படி வேலை செய்யுது, எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைலுமே இந்த வீடியோ வந்து கவர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஆல்ரெடி தான் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது, அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதுல ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் சிஸ்டம் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டமே ரன் பண்ண வைக்க முடியும். உங்கள் ஃபோனை டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. இது இண்டிபெண்டாக வந்து டேரெக்டாக வந்து ரன் ஆகும். இந்த டிவைஸ் நீங்கள் ஃபோனில் உள்ள ஹாட்ஸ்பாட்டில் உள்ள இன்டர்நெட் மூலமாக தான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதில் நீங்கள் சிம் கார்டை தனியாக இன்செர்ட் பண்ணிக்க முடியும். 4G சிம் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டும் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கையில் வச்சிருக்க இந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியன்ட். ஸோ நீங்கள் இதில் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஏகப்பட்ட இது விஷயங்களை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா QCM 6125 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப கைக்கு அடக்கமாக உள்ள ஒரு டிவைஸ் தான். நல்லா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ்னு பார்க்கும்போது இதில் 3 போர்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் கார்டு போட்டுக்கலாம், அடுத்ததாக வந்து டைப் சி போர்ட் இருக்குது, அடுத்ததான் நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கிற போர்ட். 3 போர்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் LED இண்டிகேட்டர்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு டைப் A டு டைப் சி கேபிள் இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து இந்த டைப் சி போர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சில காரில் வந்து 2 போர்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சார்ஜிங் போர்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த USB அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறதுல அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து சிம் கார்டு போடுற போர்ட். இது இந்த போர்ட்டில் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம மெமரி கார்டுக்கெல்லாம் ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இதில் ப்ரெஸ் பண்ணால் போதும், உள்ளே வந்து போயிடுச்சு. ஸோ லாக்கிங் டைப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ 2 லைட் வந்து வருது, ஒன்று க்ரீன் ஒன்று ப்ளூ. ஸோ இப்போ வந்து கனெக்டிங் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நார்மலாக உள்ள வைக்கிற மாதிரி வந்து வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா Hyundai Santro அப்படின்ற மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் CarPlay அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2மே சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த டிவைஸ் வந்து ரன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆப்பிள் CarPlayன்ற ஃபார்மேட்டில் தான் ரன் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வச்சிருக்கீங்க, அதில் கனெக்ட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வேலை செய்யும். பட் இது ரன் ஆகிறது வந்து ஆப்பிள் CarPlay வந்து ரன் ஆகுது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்ஃபேஸ். எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கூகுள் மேப் உடைய இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 4G அப்படின்றது வந்து வருது. வைஃபை வேணாலும் நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போவோம். ஸோ இதுதான் இதோடைய பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை அப்படின்றதுல உள்ள போயிட்டு இப்போ பாருங்க, இதில் வந்து இப்போ இன்டர்நெட் வந்து நம்ம ஜியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து டேரெக்டாக நமக்கு வந்து காட்டிடுது. ஒருவேளை நீங்கள் சிம் கார்டு வழியாக கனெக்ட் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் வைஃபை வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் இருக்கிற ஹாட்ஸ்பாட்டை வந்து ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நம்ம மட்டும் சிம் கார்டில் இருக்கிறதுனால இது வந்து ப்ரிஃபரபிள் மோடு வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஹாட்ஸ்பாட் அண்ட் டெதரிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் ஒருவேளை வந்து தனி சிம் கார்டுக்காக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காரில் போகும்போது இங்கே ஒரு ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் காரில் உள்ள வேற ஒருத்தவங்களும் இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 4 பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 4 பேருமே சேர்ந்து இந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்குது. இதில் நார்மலாக வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை ஆப்பிள் CarPlayல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் இந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே வராது. நீங்களே பார்த்துருப்பீங்க, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆடியோ அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். OnePlus Buds 3 நம்ம கையில இருக்கு. 5500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 5500 ரூபாய் பிரைஸ்க்கு ஏற்கனவே லான்ச் பண்ண Buds 2 Pro, Buds Pro எல்லாம் பாத்தீங்கன்னா 10000 11,000 லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இது இல்லாம இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளால வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் நீங்க Play Storeக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னாலே ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் சைன்இன் வந்து பண்ணிக்கணும். நார்மலாக நீங்கள் ஃபோனில் வர மாதிரி எல்லா அப்ளிகேஷன் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து BGMI இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷன் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து Asphalt 8 வந்து நம்ம அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. நான் இப்போ கேம் பேடெல்லாம் வந்து என்கிட்ட இல்லை, சும்மா அது ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்து ஒரு ஹெவியான ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றதுக்காக.
கேலரி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கூட வந்து இருக்குது. நீங்கள் குரோமில் போய் ப்ரௌஸ் பண்ணுறதா கூட ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இமெயிலை வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி உங்கள் ஃபோனில் வந்து அது கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துடுமோ அதே மாதிரி இதுலேயுமே லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன்ஸுக்குமே அந்த லாகின் வந்து வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கான்டாக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஐடியில் இருக்கிற அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து காட்டுது. ஸோ நார்மல் ஃபோனில் இருக்கிற மாதிரியே எல்லா ஃபீச்சருமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியுது. நெட்ஃப்ளிக்ஸ் கூட வந்து இருக்குது இதில். பட் நெட்ஃப்ளிக்ஸ் லாகின் வந்து என்கிட்ட இல்லைன்றதுனால நான் உங்கள்ட்ட அதை வந்து போட்டு காட்ட முடியல. ஒருவேளை உங்கள்ட்ட நெட்ஃப்ளிக்ஸ் லாகின் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் கூட அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான் பிரைம் வீடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து போயிட்டு இருக்கு. டிவியில் ஃபோனில் எப்படி வருதோ அதே மாதிரியான இது நமக்கு வந்து வருது. ஸோ இதில் வந்து நம்ம இப்படி ப்ளே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இது இல்லாமல் நீங்கள் வந்து சைட் லோடு தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஏபிகே ஃபார்மெட்டில் மெமரி கார்டில் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் மாதிரி ரன் ஆகுது. பட் இது வந்து ஃபோன்லேருந்து நம்ம ப்ளூடூத் மட்டும் தான் லிங்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ப்ராப்பரான ஆண்ட்ராய்டு ஆட்டோவோ இல்லை ஆப்பிள் கார் பிளேயோ வந்து நீங்கள் வயர்லெஸில் யூஸ் பண்ணனாலும் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அந்த ஆட்டோ கிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து நீங்கள் வயரில் கனெக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி வருமோ அதே மாதிரியான ஆப்ஷன் வந்து இதில் வந்து வரும். இப்போ கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து ஒரு ப்ராப்பராக ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதில் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து வயர் கனெக்ட் பண்ணும்போது எப்படி ஆண்ட்ராய்டு ஆட்டோ வருமோ அதே மாதிரி வயர்லெஸ்ல நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இதுவே நீங்கள் ஆப்பிள் ஃபோனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கார் பிளேயே வயர்லெஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேவிகேஷன் பட்டன் வந்து நார்மலாக இதில் வந்து வந்துட்டே தான் இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் பார். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹோம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த செட்டப்புக்குள்ளேயே வந்து போய்க்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் வந்து அட் அ டைமில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது இல்லாமல் இதுக்கு ஏதாவது அப்டேட் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அப்டேட்டை கூட டேரெக்டாக இதுலேருந்து வந்து பண்ணிக்க முடியும். நம்ம காரில் இந்த CarLink TBox Plus இன்ஸ்டால் பண்ணி அது எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் ஃபைனலாக இது என்னோட தாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எந்த அப்ளிகேஷன்ஸுமே பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. நல்லாவே ஃப்ளாலஸாக ஒர்க் ஆகுது. நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நார்மலாக வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் கனெக்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஒரு ஸ்லோவாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு இது கிடைக்குது. காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக வந்து சிப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ரேமுமே வந்து நம்ம யூஸ் பண்ணது 8GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ்ன்றதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆனிச்சு. இதை தாண்டி வீடியோ அப்ளிகேஷன் பார்க்கும்போது யூடியூப், அமேசான் பிரைம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆனிச்சு. வீடியோ நம்ம ப்ளே பண்ணும்போது ஃபுல் கிளாரிட்டி எவ்வளவோ அவ்வளோ நம்மளால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 4K இருந்தால் கூட 4Kலே கூட நம்மளால் ப்ளே பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் தவிர நீங்கள் டேரெக்டாக வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை வயர்லெஸ் கார் பிளேயுமே நம்மளால் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து வயர்லெஸ்ல வந்து செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆனிச்சு. அதில் இருக்கிற எல்லா சிஸ்டமுமே பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆனிச்சு. ஆடியோவுமே கரெக்டாக வந்து ப்ளே ஆனிச்சு. ஜியோ சிம்மை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இருந்த மொபைல் நெட்வொர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒர்க் ஆனிச்சு. நம்ம வைஃபைல இருந்து கனெக்ட் பண்ணாமையே அந்த சிம் கார்டில் இருக்க டேட்டாவுமே பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆனிச்சு. இந்த TBox Plus உங்கள் காரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் காரில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லைனா வயர்லெஸ் கார் பிளே வந்து அவங்க டிஃபால்ட்டாகவே அதில் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். அது இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இது இல்லாமல் மேக்ஸிமம் எல்லா பிராண்ட் காருமே சப்போர்ட் வந்து இருக்குது. ஒருவேளை உங்கள் பிராண்ட் கார் இதுக்கு சப்போர்ட் இருக்குதா இல்லைனா உங்களோட வெப்சைட் லிங்க்லேயே நீங்கள் போயிட்டு பார்த்து அதிலே வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லைன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கூட அவங்களே மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் காருக்கு ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்றத அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை நான் எதோட கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுடைய கார் பிளே இல்லை வயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் கார் ரன் ஆகும்போது சில இதை ப்ளே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இது வந்து முதல்ல வந்து தவிர்க்குது. உங்கள் ஃபோனில் இருக்க விஷயங்களை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூடியூபாக இருக்கட்டும் இல்லை நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் எந்த மாதிரி ப்ளே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டமை நீங்கள் இது மூலமாக வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நார்மலாகவே ஒரு சிஸ்டமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே செலவாகும். நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஆண்ட்ராய்டு ஃபீலை உங்கள் காருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக வந்து இருக்கும். ஓகே, நம்மள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டிவைஸை பற்றி உங்களோட கருத்து நினைக்கல கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷம், தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.